அப்போ உங்களை எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் விளங்கினது குர்ஆனில் நேரடியாக வாரது ஹதீஸில் நிறைய இருக்கிறது. பெரும்பாவம் செஞ்சால் ஒரு நாள் நரகத்துக்கு நிரந்தரமாக போரில்லை. அப்போ ஏன் இப்படி சொல்லுது குர்ஆன்டா, சிலர் பெரும்பாவத்தில் தொடர்ந்து மூழ்கி போயிடுவாங்க. அப்போ அவர் குஃபுர் நிலைக்கு போய் சேரலாம். அன்றதான் காயத் சொல்கிற கருத்து. இந்த ஷேக் கஸாலி ஒரு அழகான ஒரு ஹதீஸை சொல்வார் இந்த கருத்தை விளங்கப்படுத்த. நீங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ் நாங்கள் அப்படி பார்க்குறதில்ல. லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின் வலா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ மூமின். ஒரு ஜினா செய்கிறவன் மூமினா இருந்து கொண்டு ஜினா செய்வதில்லை. ஒரு களவாடுபவன் மூமினா இருந்து கொண்டு களவாடுவதில்லை. என்ன கருத்து? ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கண்டா, அப்படியான பெரும்பாவங்கள் செய்யும்போது ஈமானது பயங்கரமாக பாதிக்கும். ஈமான் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பாதிக்கும். ஷேக் கஸாலி அதை விளங்கப்படுத்துகிற எப்படின்னா, ஈமான் உறங்கு நிலைக்கு போயிடும். அப்போதான் ஒருவருக்கு பெரும்பாவம் செய்யணும், இல்லாட்டி செய்யலை. நல்ல விழிப்பு நிலையில் ஈமான் இருந்தால் ஒரு நாளும் ஒரு பெரும்பாவத்தை ஒருத்தன் செய்ய மாட்டான். அப்போ ஈமான் ஒரு உறங்கு நிலைக்கு போனால் தான் அப்படி பெரும்பாவத்தில் விழுவான். ஈமான் இல்லைன்னு சொல்லலா, அப்படித்தானே? ஈமான் இல்லைன்னு சொல்லலாது. ஈமான் ஆகவே உறங்கு நிலைக்கு போனால் ஒரு பெரும்பாவத்தில் விழுவான். அப்போ நாங்கள் விளங்கணும் என்னென்றால், ஒரு பெரும்பாவத்தை ஒரு முறை செஞ்சாலே, அப்படித்தானே, ஒரு முறை செஞ்சாலே ஈமான் இவ்வளவு பாதிக்கப்படும். இப்போ பல முறை செஞ்சால் திருப்பி செஞ்சால் மொத்தமாக இல்லாமல் போகும். அந்த கருத்தை தான் இந்த ஆயத்தும் அந்த ஹதீஸ்களும் சொல்லுவோம். அதனால தான் நாங்கள் இந்த ஆயத்தில் இந்த அமைப்பு பார்க்குறோம், இந்த விளக்கத்தை பார்க்குறோம். சார், அந்த இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபின் என்றதில் அந்த அடிக்கடி தௌபா செய்வர்கள் அல்லாஹ் தாலா நேசிக்கிறான், விரும்புகிறான்டா. அந்த தௌபாட எல்லா நிபந்தனைகளையும் பேணி அடிக்கடி தௌபா செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்தை அவசரம் அப்படி இல்லாட்டி அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய. இப்போ நபி அவங்களும் ஒரு நாளைக்கு 70 முறை தௌபா செஞ்சேன்னு சொல்கிறதும் அந்த தௌபாவை குறிக்குமா சார், அல்லது அந்த இஸ்திக்ஃபார் செய்கிறத குறிக்குமா? இந்த உண்மையில் தௌபாட எல்லா நிபந்தனைகளையும் பேணி செஞ்ச தேர் தௌபா தான். சும்மா அந்த தௌபா செய்கிறண்டா சும்மா அஸ்தகுஃபிருல்லான்னு சொல்கிறதல்ல. அந்த குறிப்பிட்ட பாவங்களுக்கு குறிப்பிட்ட ஒழுங்குல தௌபா கேட்கும். நாங்கள் கொஞ்சம் பின்னால் பார்ப்போம். அப்படி கேட்டால் தான் அல்லாஹ் அந்த தவாபின் என்ற சொல்லுக்கு பொருத்தமாகும். தவாபூன் என்ற சொல் முன்னால் நாங்கள் பார்த்த அந்த தவாப் என்ற சொல்லுக்கு பொருத்தமாக அமைப்பண்டா, குறிப்பிட்ட பாவத்துக்கு ஏற்ப தௌபா கேட்டார். உதாரணம் சொல்லுங்களேன், இன்னொரு ஆளுடைய சொத்தோடு சம்மந்தப்பட்ட பாவத்தை ஒரு ஆள் செஞ்சுன்னு வைப்போமே, அந்த பாவத்தை செஞ்சால் இப்போ சொத்தை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் எத்தனை ஒரு தௌபா கேட்டாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றதான் மாறாது. கடன் வச்சேன்னு வைங்களேன், இவருக்கு நல்லா கடனை கொடுக்குறாரே இல்லை, மர்மப்பட்டு இருந்து கடன் கொடுக்காம இருந்தால் அது ஒரு நியாயம். அல்லாஹ்விடத்தில் சில நேரங்கள் அவருக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனால் இவர்கிட்ட நல்லா வசதிக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறதும் இல்லை, கொடுக்குறதும் இல்லை. இப்போ எத்தனை முறை பாவம் மன்னிக்கா அல்லாஹ், நான் கடனை கொடுக்கலாமைத்து பாவத்தை மன்னிச்சிருன்னு சொன்னாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். அந்த பாவத்தை கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன். அப்போ எனவே அடுத்தவங்களோட சொத்தோடு சம்மந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு முறை இருக்குது தௌபாக்கு. என்ன முறை? சொத்தை திருப்பி கொடுப்போம், கொடுத்துட்டு தான் பாவம் மன்னிப்பு கேட்போம். அப்படிலாம் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்க மாட்டான். இது ஹதீஸ்லே நிறைய ஹதீஸ்களே வந்த ஒரு உண்மை. உஸ்தாத், அடுத்தது அந்த கடைசியாக பார்த்த வசனம், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன் என்ற வசனத்தில்